ஒரு பெண் தன்னுடைய புதிதாக பிறந்த குழந்தையுடன் எதிர்பாராத விதமாக கடலில் சிக்கிக் கொண்டாள். அவர்களுக்கு கிடைத்த ஒரே தங்கும் இடம் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருந்த ஒரு கண்டெய்னர் தான். அவள் குழந்தையின் டயப்பரை கடலுக்குள் எறிந்தாள். சில மீன்கள் அதை நோக்கி வந்தன. அவள் உடனே ஒரு எளிய மீன் பிடிக்கும் கருவி செய்தாள். ஆனால் மீன் பிடிப்பது அவள் நினைத்ததை விட கடினமாக இருந்தது. அவள் நம்பிக்கை இழந்தபோது திடீரென வானத்தில் ஒரு விமானம் பறப்பதை பார்த்தாள். அவள் கண்டெய்னருக்குள் ஓடி சென்று ஒரு கண்ணாடித் துண்டை எடுத்தாள். ஆனால் மேலே வரும்பொழுது தொடையை காயப்படுத்திக் கொண்டாள். வலியை பொறுத்துக் கொண்டு கண்ணாடி துண்டை காண்பித்து கத்திச் சிக்னல் கொடுத்தாள். ஆனால் விமானம் தொலைவில் இருந்ததால் யாரும் அவளை கவனிக்கவில்லை. காயம் மேலும் பெரிது ஆகாமல் இருக்க அவள் ஸ்பிரிட் ஊற்றி கழுவினாள். அங்கு கிடைத்த வயர்கள் மூலம் ஒரு எளிய மீன் வலை செய்தாள். அதில் டயப்பரை போட்டு மீன்களுக்காக காத்திருந்தாள். சில நிமிடங்களில் ஒரு மீன் சிக்கியது. அதனை அவள் சாப்பிட்டாள். நாட்கள் கடந்து சென்றன. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக உணவு சேமித்து வைத்தாள். தப்பிக்க வேண்டிய அவசரத்தில் 100க்கும் மேற்பட்ட உதவிகோரும் குறிப்பு எழுதி பிளாஸ்டிக் பெட்டிகளில் வைத்து கடலுக்குள் அனுப்பினாள். கண்டெய்னரில் தண்ணீர் தேங்கி மூழ்கக்கூடாது என்பதால் அவள் அடிக்கடி குழாயால் நீரை வெளியேற்றினாள். குளிரில் குழந்தை நடுங்காமல் இருக்க ஒரு டின்னில் ஸ்பிரிட் ஊற்றி தீ வைத்தாள். அவளது போனின் டிஸ்பிளே உடைந்து போயிருந்தது. அவள் அவளது கணவருக்கு போன் செய்தாள். அப்பொழுது அவன், என்னை சுட்டுவிட்டனர், உயிர் ஆபத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்ற முடியாது என்று கூறினான். அவள் இதை கேட்டதும் அழுதாள். ஆனால் தனது கணவர் என்ன குற்றம் செய்தான் என்று சொல்லவில்லை. தான் குழந்தையை பெற்றதை கூறி கணவரிடம் பாசமான வார்த்தைகள் பேசச் செய்தாள். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது போனில் சார்ஜ் இல்லாமல் அணைந்துவிட்டது. கண்டெய்னர் உள்ளே தண்ணீர் நிலை உயரும் நிலையில் அவள் மரப்பலகைகளாலும் பிளாஸ்டிக் பெட்டிகளாலும் ஒரு சிறிய துடுப்பை செய்தாள். கண்டெய்னர் முழுதாக மூழ்கும்போது அவர்கள் மேலே மிதக்க இதுதான் ஒரே வழி. பின்னர் ஒரு கடற்பறவை வந்தது. இது ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக அவளுக்கு இருந்தது. கடற்பறவை இருப்பது நிலம் அருகில் இருப்பதை குறிக்கும். ஆனால் அந்த நம்பிக்கை நீடிக்கவில்லை. இரவில் கண்டெய்னரின் கசிவை தடுத்து வைத்திருந்த தடுப்பு சீல் உடைந்தது. கடல் நீர் வேகமாக உள்ளே வந்தது. அவள் உணவை மீட்க நினைத்து உள்ளே சென்றாள். திடீரென கயிறு காலில் சிக்கிக் கொண்டது. பிறகு நீருக்குள் நீந்தி கயிற்றை வெட்டினாள். ஆனால் மேலே வந்து பார்த்தபோது குழந்தை மிதந்து வெகு தூரமாக சென்று கொண்டிருந்தது. அவள் கடலில் உரக்க கத்தினாள். ஒரு திமிங்கலம் அந்த வழியாக செல்லும் பொழுது குழந்தையின் மீது தண்ணீர் பட்டு குழந்தை ஆழ ஆரம்பித்தது. அந்த சத்தத்தின் மூலம் அவள் குழந்தையை நோக்கி நீந்தி சென்றாள். நல்லவேளை, குழந்தைக்கு பாதிப்பு ஏதும் இல்லை. அவர்கள் இன்னும் ஒரு இரவுக்குள் கடலில் மிதந்தார்கள். அவள் தனது முழு முயற்சியும் செய்துவிட்டதை உணர்ந்தாள். காலை பொழுதில் கடற்பறவைகள் வானில் பறப்பதை பார்த்தாள். பாக்ஸில் உள்ள மீனை எடுத்து கடலில் போட்டாள். பறவைகள் கூட்டமாக சுற்றுவதை அந்த வழியாக மீன் பிடிக்க படகில் வந்தவர்கள் கவனித்தனர். அவர்கள் அருகில் வந்து அந்த குழந்தையும் அவளையும் காப்பாற்றினார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவளுடைய நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவர்கள் அவளை காப்பாற்ற முயற்சி செய்தனர். அவர்களின் போராட்டத்தால் அவர்கள் அவளையும் மீட்டனர். ஒரு பெண் 1 மாதம் முழுவதும் கடலில் குழந்தையுடன் வாழ்ந்திருப்பதை அவளது மன உறுதியும் தாய்மையின் சக்தியும் நம்மால் உணர முடிகிறது.